அன்பு உறவுகளுக்கும் பாட்டாளி சொந்தங்களுக்கும் கம்பம் நகர செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாறனின் அன்பான வணக்கங்கள். இப்போ இருக்க காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைச்சு ஒரு நல்ல வகையில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. மிகவும் வரவேற்க தகுந்த விஷயம். நிறைய சட்டத்திட்டங்களெல்லாம் ரொம்ப நெருக்கடியாக கொடுத்து, அதாவது அரசு ஊழியர்களுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சு, அவங்களுக்கு இது மாதிரி தவறுகள் நடந்தால் அவங்களுக்கு அபராதம் விதிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா ரூல்ஸ் போட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர், தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிறப்பாக ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறார். இப்போ ஆரம்ப கட்ட காலத்தில் நல்ல விஷயம், வரவேற்க தகுந்த விஷயம். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா, இப்போ டாஸ்மாகில் நடக்கக்கூடிய ஊழல்களை எடுத்த உடனே அதை கம்ப்ளீட் பண்ணி நிறுத்தணும் அப்படின்ற ஒரு இடத்துல நைட்டு 10 மணிக்கு மேலே பிளாக்கில் விற்கிறத நிறுத்தி இருக்கிறாருன்றதான் என்னுடைய ஒப்பீனியன். நல்ல விஷயம். 10 மணிக்கு மேலே டாஸ்மாக்லேயோ எங்கேயோ சரக்கு ஓட்டலாம். கம்பத்திலே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பிளாக்கில் 11 மணிக்கு மேலெல்லாம் எல்லாம் வாங்கி சரக்கை போட்டு பஸ் ஸ்டாண்டு வெளியில் அங்கிட்டெல்லாம் படுத்து கிடப்பாங்க. இப்போ அந்த இதெல்லாம் மேக்சிமம் குறைஞ்சிருச்சு. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருந்து 2 டாஸ்மாக்கையும் கம்பத்தில் மூடியிருக்காங்க. சூப்பர். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பத்தில் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எந்நேரம் பார்த்தாலும் நைட் எவனாச்சும் ஒரு 5 பேர் தண்ணியை போட்டு ரகலையை கொடுத்துட்டே இருப்பேன். அதை சரிவுன்றதுக்கே கம்பத்தில் இருக்கக்கூடிய வடக்கு காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப சிரமப்பட்டு போவாங்க. அப்படி இருக்கிறதுல இப்போ இந்த 2 டாஸ்மாக்கை மூடின உடனே ஓரளவுக்கு அதிகப்படியான அது குறைஞ்சிருக்கு. நல்ல விஷயம். அதே மாதிரி 10 ரூபா பாட்டிலுக்கு மேலே அப்படின்றாங்க. அது ஒவ்வொருத்தவங்க கேள்வி கேட்குறவங்களுக்கு அதை 10 ரூபா வாங்காம விடுறாங்க. மிச்சப்படி அப்ரானிலாம் வாங்கிறாங்க போல. அதையுமே ரொம்ப ஒரு 100% எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கணும். அப்படின்னா அந்த வீடியோவை எடுத்து யாருக்கு பகிரணும் அப்படின்ற ஒரு கான்டாக்ட் நம்பரை டிஸ்பிளேவை அங்கேயே ஒட்டி விடணும். அதாவது டாஸ்மாக் பார்கள்லேயும் ஒரு சைடில் ஒரு போர்டு வச்சு, இந்த மாதிரி இங்கே அதிகப்படியான பணம் உங்களுக்கு எம்ஆர்பிக்கு மேலே சார்ஜ் பண்ணுறாங்கன்ட்டா இந்த நம்பருக்கு நீங்கள் அதை வீடியோ எடுத்து கடை என்னோட சேர்த்து அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கன்னு சொல்லி அதை ஒட்டி விட்டால் அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஊழல்கள் தடுக்கப்படும் என்பது என்னுடைய கருத்து. அப்படி செஞ்சால் பயம் இருக்கும். அதே மாதிரி அப்படி அனுப்பின உடனே அந்த அதிகாரிகள் மேலே ஒரு சஸ்பெண்டோ ஒரு டிஸ்மிஸோ ஏதோ ஒரு நடவடிக்கை கம்பல்சரியாக எடுக்கணும். இதுக்கு முன்னாடி தான் பிணந்தண்ணி பயலுக இருந்தாங்க. இதில் ஏழை எளிய மக்கள் தானே இருக்காங்க. ஏழை எளிய மக்கள் சாப்பிட்றானா சாப்பிடக்கூடாது. அது மருந்து மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. அதனால் சாப்பிடக்கூடாது. ஆனால் அடிமைப்படுத்தி வச்சிட்டாங்க. இன்னைக்கு ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற இடத்துக்கு மக்கள் பணத்தை எதிர்பார்த்துருக்காங்க. எலெக்ஷன் வர்றப்ப பணம் வேணும் அப்படின்ற இடத்துல எதிர்பார்த்து இருக்கிற கண்டிஷனை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி மது இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வரணும்னா அது படிப்படியாக தான் குறையும். இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அந்த இதில் முதல் படியாக எடுத்து வச்சிருக்கிறாரு. சூப்பர். ஆனால் இதில் இன்னொரு ஒரு பெரிய கவனிக்க தகுந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு டாஸ்மாக்குகளுக்கெல்லாம் ஒரு வழி செய்கிறீங்க. சூப்பர். ஆனால் இதே பள்ளி பக்கத்துலேயும் பேருந்து நிலையம் பக்கத்துலையும் அரசு மருத்துவமனை பக்கத்துலையும் பார் இயங்கிக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு என்ன வழி செஞ்சீங்க? பார்ல என்ன கிடைக்குது? தேனா கிடைக்குது. பார்ல சாராயம் சரக்கு தானே கிடைக்குது. அப்ப இதே டாஸ்மாக்க மூடி இருந்தாலுமே இது அங்க இருக்கக்கூடிய பார்ல வாங்கி மக்கள் சாப்பிடுறான். அதே இடத்துல படுக்கிறான். என்ன செய்யறது? அந்த பார்களுக்கும் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை வேணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, டாஸ்மாக குறைக்க பார்களுக்கு சேல்ஸ் கொடுக்கும். ஊர் அவுட்டர்ல இருக்குது டாஸ்மாக், ஊருக்குள்ளே இருக்குது பாரு, ஸ்கூல் பக்கத்திலே இருக்கு, பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே இருக்கு, ஜிஹெச் பக்கத்திலே இருக்கு. கம்பத்துலதான் சொல்றேன், வேற வெளியூர்ல எல்லாம் கிடையாது. இதே கம்பம் நகராட்சிக்குள்ள டாஸ்மாக் இல்லாத இடங்கள்ல டாஸ்மாக் இபி ஆபீஸ் பக்கத்தில் ஒன்று இருக்கு. மேற்கொண்டு பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் ஒரு பார் இருக்கு, காந்தி சிலை பக்கத்தில் பார் இருக்கு. செம்ம கிரௌடாக இருக்கக்கூடிய இடம். அதே மாதிரி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், பொம்பளை பிள்ளைய படிக்கக்கூடிய ஹை ஸ்கூல் பக்கத்தில் பார் இருக்கு. அரசு மருத்துவமனை பெண்கள் நோயாளிகள்லாம் வரக்கூடிய இடத்துல அங்கனக்குள்ள பார் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை கொண்டு வரணும். இது நான் உதாரணத்துக்கு கம்பம் நகராட்சிக்குள்ள சொல்றேன். இதே மாதிரி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பார்கள்லையும் இது மாதிரி ஒரு ஒழுங்கு நடவடிக்கை வேணும். இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பார்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 80 ரூபா, 100 ரூபா, 150 ரூபான்னு சொல்லிட்டு சைட்டு மணிக்கு வச்சு ஏத்துறாங்க ரேட்டை. அப்ப அந்த வகையில அங்கேயும் ஒரு எம்ஆர்பின்ற இடத்துல அவங்களும் மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் ஒரு மினிமமா கொண்டு வரணும்ல. இப்ப டாஸ்மாக்கு என்ன உண்டானதோ, டாஸ்மாக்ன்றது பாத்தீங்கன்னா அரசால் கட்டுப்படுத்தப்பட்டதுன்றதுனால நீங்க அந்த கட்டுப்பாட்டை கொண்டு வந்துட்டீங்க. ஆனா அரசால் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு லைசன்ஸை வாங்கி நடத்தக்கூடியதுதான் பாரு. அப்படி நடத்தக்கூடிய பார்கள்லையும் ஒரு விலை நிர்ணயம் வேணும். இது ஊழல் தானே. இப்ப அரசு அதிகாரி வாங்கினா மட்டும் லஞ்சம் கிடையாது. ஒரு காரியத்தை நான் செஞ்சு தர்றேன், ஊழல எனக்கு இது பண்ணி கொடு அப்படின்றது ஒரு ஊழல் தான். அவர் தனியாக போய் அங்கே போய் உட்காந்து சாப்பிட்றதுனால அங்கே ஒரு 80 ரூபான்றதை 180 ரூபாய்க்கு விற்கலாமா அப்படின்றது ஒரு கன்சியூமர் ரைட்ஸாக பார்க்குறப்ப அது தவறு.
அப்போ அங்கே ஒரு விதிமுறையை கொண்டு வரணும். அதுக்கடுத்து 3வது பாயிண்ட், டாஸ்மாக்களில் மட்டும் இல்லாமல் பார்கள்லையும், டாஸ்மாக் பாரு இங்கெல்லாம் வந்து பார்லலாம் என்ன பண்ணுறாங்க, சைட் டிஷ்ன்ற பேரில் அங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க, இல்லை ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஏதோ ஒன்று நடக்கும். அப்போ இங்கே உணவு தரங்கள் கரெக்டாக இருக்கா? எத்தனை டாஸ்மாகில் இருக்கக்கூடிய பார்கள்லையோ இல்லை பார்களுக்குள்ள போய் இந்த உணவு பாதுகாப்புத்துறை போய் அலசி ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய உணவுகள்லாம் வந்து தரமான உணவுகளாக மக்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்றத செக் பண்ணணுமா இல்லையா? எத்தனை பாரில் தரமான சைடிஷ் கொடுக்குறாங்க, எத்தனை பாரில், எத்தனை டாஸ்மாகில் இருக்கக்கூடிய பார்களில் அந்த சைடிஷ் வந்து ஸ்நாக்ஸ் வந்து கரெக்டாக நல்ல முறையில் கொடுக்குறாங்க, எங்கேயுமே கொடுக்குறது இல்லைன்றது தான் மக்களுடைய கருத்து. அப்போ சரக்கு அடிக்கிறவெல்லாம் வந்து சைடிஷாலே 4 வருஷத்துக்கு இங்கெல்லாம் வந்து உணவு பாதுகாப்புத்துறை போய் அங்கே இருக்கிறவங்கள்ட்டையும் சரியான முறையில் உணவு சரியாக இருக்கா இல்லை, இல்லைன்னா பார்னுடைய லைசன்ஸை ரத்து பண்ணிடுவோம், இது மாதிரி விதிகளை போட்டு அங்கே சில கட்டுப்பாடுகளை விதிச்சாத்தான் அங்கேயும் சரியாக இருக்கும். மேலும் இது வந்து டாஸ்மாக் அப்படின்றதுனால இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். மேலும் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் முன் வச்சுக்கிட்டே இருப்போம். இது மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் தமிழக அரசு இதிலெல்லாம் வந்து முன்னாடி வந்து நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்ற இடத்துல உத்தரவாதம் கொடுத்து நல்லபடியாக ஆட்சி புரியணும் அப்படின்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பாட்டாளி மக்கள் கட்சி கிமம் நகர செயலாளர் மரம்.